Darling 3D Diwali deals. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். Sacred Needs உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் and பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். Visit sacredneeds.com. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். வருஷத்துல ஒரு தடவை நம்ம ஃபாஸ்ட் எல்லாம் பண்ற மாதிரி இந்த மாதிரியும் நம்மளோட ஐஸுக்கு நம்மளோட மைண்டுக்கு இதெல்லாமும் தேவைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காகவாவது நம்ம இந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் தீம்ட் கொலு. இங்கே கீழே வந்து இந்த தடவை பிராஸில் மேலே வந்து டேஞ்சூர் பெயிண்டிங் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ட்ரெடிஷனாக இருக்கட்டும், ஒரு 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 கஷ்டமாக இருக்கட்டும், அந்தந்த கம்யூனிட்டியில் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரீசனுக்காக தான் இது இந்த மாதிரி வந்திருந்திருக்கு இல்லையா? இந்த மாதிரி நவராத்திரிக்குள்ள 9 நாள் வைக்கணும், இந்த மாதிரி பல வர்ணத்தில் வந்து பொம்மைகள் வைக்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குது. ஒரு ரீசன் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் எதையுமே கொண்டு வரலாங்கிறது தான். எப்படி எப்போ உட்காந்து இதெல்லாம் யோசிப்பீங்க? இந்த வருஷம் நம்ம இப்படி எல்லாம் வைக்க போறோம் அப்படிங்கிற இல்ல, அது வந்து அந்த மொமெண்ட்ஸ்ல நம்மளுக்கு என்ன தோணுதோ அடுக்கும் போது ஒரு மாதிரி அது வைக்க வைக்க நம்மளுக்கே இது பழகிடும். இல்லை, இது வந்து ஒரு பெரிய ஷோ ஆஃப்காக பண்ணுற விஷயமே கிடையாது. இது ஒரு கல்ச்சுரல். சில பேர் இருக்காங்க இல்லையா, ஒரு 750 ரூபாய்க்கு ஒரு 5 படி வாங்கி ஒரு அலமாரிக்குள்ளே வச்சா கூட அது நவராத்திரி தான். சொல்லி 13 இயர்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நேற்றுக்கு வாயில் ரத்தம் வர அளவுக்கு ஒவ்வொரு பேட்சாக சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் தாத்தா முடியல, தாத்தா ரெக்கார்ட் பண்ணி போடுங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக திருவிளையாடல் கதை. அழகுக்கொரு ஆதாரம் நீ அன்றோ தேவா, கதிரவனின் ஒளி கண்டேன் நாதா உன் விழியில். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலாக நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் சாரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அவங்க வீட்டு நவராத்திரி கூட எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஹாய், எப்படி இருக்கீங்க மேம்? எஸ், லாஸ்ட் இயர் ஞாபகம் இருக்குல்ல, நம்ம ஸ்ருதி மேம் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோலு வச்சிருந்தாங்க. ஸோ இந்த இயரும் நம்மளை இன்வைட் பண்ணாங்க, வந்துட்டோம். ஸோ போயிடலாமா? ஓகே, வணக்கம் மேம். வணக்கம். நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப அழகா இருக்கு. ஸோ நவராத்திரி, அவ்வளோ நவராத்திரி நீங்க என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நவராத்திரி உங்க வீட்டுல, உங்க சைல்ட்ஹுட்ல, அதை பத்தி சொல்லுங்க. என்னோட சைல்ட்ஹுட் நவராத்திரி. ஓகே, என்னோட நவராத்திரி மெமரிஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நாங்கள் வந்து கோர்ஸ் நவராத்திரியில் கொலு வைக்கிறது உண்டு. கட்டாயம் வந்து ஸ்ருங்கேரின்னு ஒரு கோவில் இருக்குது, சாரதாம்பாலோட ஒரு கோவில். அங்கே வந்து போகிறது தான் என்னோட நவராத்திரியோட மெமரிஸில் நிறைய ஒன் ஆஃப் மை மெயின் மெமரிஸ். அப்புறம் வந்து என்னோட பாட்டி வீட்டில் வந்து ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹாலில் வந்து தனியாக இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரியே ஒரு ஃபுல் ஹால்லையும் அந்த நவராத்திரி கொலு தான். ஸோ கொலு பொம்மையெல்லாம் எடுத்து அடுக்கி, அதுக்கப்புறம் அந்த சோழி எல்லாம் இருக்குது, நானும் வச்சுருக்கேன் அந்த சோழியெல்லாம். அந்த குட்டி குட்டி சோழி எல்லாத்தையும் வந்து அதை அரேஞ்ச் பண்ணுறது, குட்டியாக ஒரு பார்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அப்போலேருந்தே எங்களுக்கு அதுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஸோ நானும் என்னோடய சிஸ்டர், அப்புறம் வந்து என்னோடய பெரியம்மாவோட பசங்க எல்லாருமே, நாங்கள் எல்லோரும் பயங்கர இன்வால்மெண்ட்டோடு நாங்கள் அதை பண்ணுறது உண்டு. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ பண்ண ஆரம்பிச்சது இப்போ நாங்கள் எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் வந்து அப்படி இதே மாதிரி தான் இருக்கும். என்னோடய சிஸ்டர் வீட்டில் என்னோடய பிரதர்ஸ் 2 பேரும் யூஎஸில் இருக்காங்க, கசின்ஸ். இவங்க எல்லாரும் எங்கள் எல்லாரோட ஃபேமிலி, ஐ மீன் எல்லார் வீட்லேயுமே வந்து பெரிய பிரம்மாண்டமாக வைக்கிறது உண்டு. இப்போ வந்து அது ஒரு இதுவாக ஆயிட்டுருக்கு. எஸ், லாஸ்ட் இயர் நவராத்திரிக்கு நாங்கள் வந்திருந்தோம். செட்டப் வந்து வேற மாதிரி இருந்தது, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு. பட் இப்போ நாங்கள் உள்ளே வந்த உடனே இது வேற மாதிரி இருக்கே, இது என்ன செட்டப், இது என்னது சொல்லிடுங்க மேம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் தீம்ட் கொலு. இங்கே கீழே வந்து இந்த தடவை பிராஸில் மேலே வந்து டேஞ்சூர் பெயிண்டிங் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிராஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஒன்லி பித்தளை பாத்திரங்கள், அதுக்கப்புறம் பிராஸில் என்னெல்லாம் மினியேச்சர்ஸ் என்கிட்ட இருக்கோ. சுவாமி ரூமில் ஃபுல்லாக அது வேறு, அதெல்லாம் வந்து சுவாமியாக வச்சுருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் மாமனாரோட அவார்ட்ஸ் நிறையா. இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னைக்கெல்லாம் மதுரை போயிருந்த போது ஃபுல்லாக அவருக்கு வந்து மதுரை மீனாட்சி கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. சிதம்பரம் போயிருந்த போது ஃபுல்லாக சிதம்பரம் நடராஜர் அவருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் எடுத்து இதெல்லாம் பாலிஷ் போட்டு இந்த தடவை நவராத்திரி கொலுவில் வச்சுட்டேன். ஸோ இதில் நிறைய அவருக்கு வந்து அவார்ட்ஸ். இதெல்லாம் புதுசு நினைச்சேன் மேம். இல்லை, எதுவுமே புதுசு கிடையாது. இதெல்லாம் அதில் போட்டிருந்தது கீழே எஸ்வி சேகர் 1992 ஏதோ போட்டிருந்தது. ஒரு இதில் வந்து இதுக்கெல்லாம் கவர் இருந்துச்சு.
ஸோ இதெல்லாம் ஒரு அவார்டாக அவருக்கு அப்போ ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. மதுரையில், சிதம்பரமில், அந்த மாதிரி நிறைய ஊரில் போய் ட்ராமாஸ் எல்லாம் அதுக்கு இப்படி ஏகப்பட்ட அவார்ட்ஸ். அவரோட அவார்டை வைக்கணும்னா அது எங்களுக்கு தனியாக ஒரு வீடே வேணும் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அவரோட அவார்ட்ஸ்லேருந்து சிலதை எடுத்து நான் பாலிஷ் போட்டு இங்கே வச்சுருக்கேன். இது வந்து என்னோட மினியேச்சர் வந்து என்னோட கலெக்ஷன். இந்த மினியேச்சரும் சரி, இந்த பாத்திரங்கள் எல்லாமும் சரி, ரொம்ப வெரி யூனிக், ரேர். அந்த வெத்தலை பெட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரேரானது. சிலதெல்லாம் இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து குட்டி குட்டி இது. அதுக்கப்புறம் வந்து இந்த சூடாமணின்னு சொல்லுவாங்க, இந்த டப்பா பேரு சூடாமணின்னு ஒரு டப்பா இருக்கு. ஸோ இங்கே கூட வந்து இது வந்து ட்ரம்பெட். இது அதுக்கப்புறம் எந்த ஊருக்கு தாயம் இருக்கு. தாயம் இங்க பாருங்க, இந்த தாயம் இன்னும் நல்லா இருக்கும். இது விளையாடுவீங்களா மேம்? இல்ல விளையாடுறதுக்கு இல்ல, இது வந்து சபரிமலை போயிருந்தப்போ என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கிட்டு வந்தது. எனக்கு கிஃப்ட் பண்றதுனா ரொம்ப ஈஸியான விஷயம். இது அதுக்கப்புறம் இந்த வாஷ் பேசின் வந்து இப்போ என்னோட ரீசன்ட் ஃபேவரட், ரொம்ப பிடிச்சது. அப்புறம் இந்த அருவாமனை, இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து சொப்பு சாமான், அதெல்லாம் வந்து இந்த தடவை தீம்ல டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. ஓகே, இப்போ இந்த சாமி எல்லாம் லைனா வச்சிருக்கீங்கல்ல, சோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். அதான் இப்போ வந்து ஒரு பொம்மைக்கும் எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. நீங்க வந்து மெகா சீரியல் மாதிரி போகும் சொன்னோன்னா. ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா இந்த காமதேனு வந்து நானும் என்னோட மதர்-இன்-லாவும் வந்து எங்களோட மதர்-இன்-லாவோட கசின் ஒருத்தவங்க வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. அவங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்குன்னு ஒன்று வாங்கினோம். ரொம்ப நல்லா இருக்கு, இது நம்ம வீட்டில் இல்லையே, சரி ரெண்டா வாங்கிடும், ஒன்று அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிடலாம், ஒன்று நாம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி பண்ணுது. இந்த நட்ராஜர் சிலைகள்லாம் வந்து என் மாமனாரோட அவார்டு. அதுக்கப்புறம் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர், இதுவும் வந்து அவர் ஒரு ஃபெலிசிட்டேட் பண்ணாங்க ஒரு இடத்துல, அங்கே கொடுத்தது. அப்புறம் இது வந்து எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அஸ்வினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் கிஃப்ட் பண்ணது. இந்த மாதிரி ஒன்னொன்னும் டிஃப்ரெண்டா. அப்புறம் வந்து இங்க இருக்கிற இது வந்து தசாவதாரம். என்னோட அம்மா வந்து சொன்னாங்க, தசாவதாரம் வந்து பித்தளையில உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அது என்னோட அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னு. இது வந்து என்னோட மதர்-இன்-லாவோடது, இந்த யானை ஃபுல்லா இருக்க பார்த்தீங்களா, அது. அந்த மாதிரி ஒருத்தரும் நிறைய பேர் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது டெலிஃபோன், இது ரொம்ப கியூட்டா இருக்கும். செப்பரேட்டாவே ஆமா வரும். ஓகே, அங்க குழந்தை கிருஷ்ணரா? இது வந்து இதுக்கு ஆக்சுவலி ஒரு இதெல்லாம் பாலிஷ் போடுற ஒருத்தர் வந்து என்னோட ஸ்டாஃபோட நெருங்கிய நண்பர். அவர் ஒரு நாளைக்கு வந்து உங்களோட ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு வந்திருக்கு மேம், அது வந்து எனக்கு என்னன்னு தெரியல, பட் ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு ஃபோன் பண்ணாரு. அதெல்லாம் ஒரு பேக்ல மூட்டை மாதிரி போட்டுட்டு, இதெல்லாம் உங்களுக்கு வேணுமான்னு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கோங்க. நான் தான் அந்த பழசெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர ஆஹோடு வாங்குறது. இதுக்கப்புறம் இந்த மகாலட்சுமி, அதுக்கப்புறம் இந்த குழந்தை கிருஷ்ணர், அப்புறம் இந்த சக்கரத்தாழ்வார், இந்த 3 விக்கிரகமும் வந்து யாரோ அவருக்கு வந்து போட்டிருந்திருக்காங்க. தட் இஸ் சம்படி ஹெட் எக்ஸ்சேஞ்சுக்கு சும்மா போட்டிருக்காங்க. அவர் அதை எடுத்துட்டு வந்து, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேம், நீங்க பாருங்க, ஃப்ரைடே அன்னைக்கு வந்திருக்கு, ஓகே நம்ம வாங்கிடுறோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து நான் அதை பிக்கப் பண்ணது தான் அந்த 3. அந்த மாதிரி ஒரு வாரம் தேடி வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். எஸ், அப்படி சொல்லலாம். அப்புறம் அந்த சிங்கம் வந்து என் மாமனார் வந்து வாரணாசி போயிருந்த போது வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதெல்லாம் பாலிஷ் போட்டு இந்த மாதிரி வச்சிருக்கு. அப்புறம் வந்து இந்த யானை விளக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் அங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சாவி விளக்குன்னு விதவிதமான விளக்குகள் இருக்கும். திருநெல்வேலி விளக்கு, சாவி விளக்கு, ஒரு சில விளக்குக்கு அந்த விளக்குக்கு பார்த்தீங்கன்னா 4 முகங்கள் தான் இருக்கு. அது ஒரு ஊரோட விளக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஊரோட விளக்கு. பாலக்காடு விளக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விளக்கு அதெல்லாமும் இருக்கு. ஸோ இங்கே வந்து அயன் பாக்ஸ்லாம் இருக்கு. அயன் பாக்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கும். ஓகே, இது வந்து ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்ததா இல்ல நீங்க வந்து இல்ல? நான் வந்து இதுல வந்து நிறைய நான் வந்திருந்த போதே வந்து என் மாமியாரும் இதெல்லாம் அவங்க ஆல்ரெடி வச்சிருந்தது. இது எல்லாமே என்னோட கலெக்ஷன். நான் வந்து எங்க போனாலும் ஒரு பழைய பாத்திர கடைக்கு போனா பழசு யாரெல்லாம் வேண்டான்னு போட்டிருக்காங்களோ அங்க போய் தேடி பிடிச்சி வாங்குறது உண்டு. அது பாத்தீங்கன்னா தேங்காய் அந்த மேல இருக்கு பாத்தீங்களா, அது எடுத்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள செல்ஜல்னு சத்தம் வேற வரும். ஸோ அந்த தேங்காய் அது. அதுக்கப்புறம் இது ஒரு ஜாடி, தோசை திருப்பி, என்னென்னவோ பித்தளையில என்னெல்லாம் இருக்கோ, பித்தளைன்னு ஒன்று பார்த்துட்டோம்னா அதுல ஒரு கிரேஸ் வந்துடுது, நம்ம உடனே அதை வாங்கிடுறோம். ஓகே, அண்ட் இந்த செட்டப் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? சரி, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாமே. இது நான் இந்த மினியேச்சர் ஆக்சுவலி முன்னாடியே ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடியே வச்சுருந்துருக்கேன். சரி, இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக நம்ம வீட்டில் தான் இருக்கே, இதை கொஞ்சம் இதுவாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த வருஷம் பண்ணது. ஸோ இங்கே நம்ம நின்றுட்டு டைம் இன்னும் நிறைய நம்மளுக்கு இல்லை, உங்களுக்குமே. நம்ம அடுத்து மேல இருக்கிற கொலு, மெயின் கொலு, அது போய் பார்த்துடலாமா? கண்டிப்பா வாங்க. ஆஹா, பிரம்மாண்ட கொலுனா அது இதுதான், வேற எந்த கொலுவுமே நான் சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு நான் கண்ணே நிறைஞ்சிருக்கு பாக்குறதுக்கு.
ஸோ எஸ் மேம், முன்னாடியே நான் வந்தப்போ பிரம்மாண்ட கோலுன்னு, இப்போ பிரம்மாண்டத்துக்குமே பிரம்மாண்டம் இந்த வருஷம். இல்ல இந்த வருஷம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த அளவுக்கு இங்கேயும் வச்சிருந்தேன். இந்த வருஷம் கொஞ்சம் தீமுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயரோட கொஞ்சம் ஒரு சைஸ் சின்னதாக தான் நான் வச்சிருக்கேன் ஆக்சுவலி. பட் ஆனால் சுற்றி எங்கே பார்த்தாலுமே கொலு செட்டப் தான் மேம் இருக்கு. ஸோ அந்த கான்செப்டே இப்போ நிறைய பேர் வந்து இந்த கலர் தெரப்பின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் இந்த கான்செப்ட்லாம் வந்ததுக்கு ரீசனே வந்து நம்மளோட மைண்டோட ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான். நம்ம தூங்கி எந்திரிச்சு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இவ்வளோ பல வர்ணங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு விதமான இந்த கலர் தெரப்பில இந்த காலத்துல வந்து இந்த மல்டி கலர் பார்க்கணும், ஒரு கிரீனா ஒன்று பார்க்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. இதெல்லாம் அந்த காலத்திலேயே ஒரு இதுவா வச்சிருந்திருக்காங்க பாருங்களேன், ஒரு ட்ரெடிஷனா வச்சிருந்திருக்காங்க. ஏன் ஒரே கலர்ல கூட பொம்மைகள் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லையா. பட் அவங்க வந்து இது மல்டி கலரா பண்ணி இது எல்லாத்துக்கும் பிஹைண்ட் ஏதோ ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருந்ததுனால தான் இந்த மாதிரி இதை கொண்டு வந்திருக்காங்கிறதுல நான் ரொம்ப இதுவா இருக்கேன். ஸோ அதனால இதெல்லாம் இது ஒரு ட்ரெடிஷனையும் தாண்டி நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து இதெல்லாமே ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம கருதி நம்ம இதெல்லாம் வைக்கணும். நிறைய பேர் கேட்கலாம் இந்த காலத்தில் வந்து ஏன் வந்து நான் வைக்கணும், நான் ஏன் இந்த பொம்மைகளை வாங்கி டிஸ்பிளே பண்ணணும். இதில் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ரீசன் இல்லாமல் நம்ம முன்னோர்கள்லாம் இதை வந்து ஒரு ட்ரெடிஷனாக வந்து கொண்டு வரவே மாட்டாங்கங்கிறது வந்து என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப். இந்த 9 நாட்களில் வந்து நம்ம இவ்வளோ கலர்ஸ் வந்து ஒரே இடத்துல பார்க்கறது, வருஷத்தில் ஒரு தடவை நம்ம ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணுற மாதிரி வருஷத்துல ஒரு தடவை இந்த மாதிரியும் நம்மளோட ஐஸுக்கு நம்மளோட மைண்டுக்கு இதெல்லாமும் தேவைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காகவாது நம்ம இந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணணும். எஸ் கண்டிப்பா மேம், நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனோட சொன்னீங்க. ஏன்னா இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி டிவைனையும் தாண்டி ஒரு சயின்டிஃபிக்கா டெக்னாலஜி கண்டிப்பா. ஏன்னா வந்து இது எந்த ஒரு 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 ட்ரெடிஷனா இருக்கட்டும், ஒரு ஒரு கஸ்டமா இருக்கட்டும், அந்தந்த கம்யூனிட்டியில ஒன்னொன்னு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரீசனுக்காக தான் இது இந்த மாதிரி வந்திருந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரி நவராத்திரி கோலு 9 நாள் வைக்கணும், இந்த மாதிரி பல வர்ணத்துல வந்து பொம்மைகள் வைக்கணும். இதெல்லாமே ஒரு நம்ம கண்ணுக்குமே வந்து அது ஒரு குளிர்ச்சியான ஒரு இது தானே, ஒரு கலர் தெரப்பி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கு. ஒரு ரீசன் இல்லாம நம்ம முன்னோர்கள் எதையுமே கொண்டு வரலங்கிறது தான். கண்டிப்பா கண்டிப்பா மேம். ஸோ இப்போ வந்து எத்தனை படிகள் இருக்கு அண்ட் என்னென்னலாம் வச்சிருக்கீங்க? படிகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்தப்படையில் எப்போ வைக்கிறது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். 11 படி இங்கே வச்சிருக்கேன். இது வந்து என்னோட மெயின் கோலு. இங்கே தான் கலசம் வச்சுருக்கோம். அமாவாசை அன்னைக்கு ஃபஸ்ட்டு கலசம் நல்ல ஹோரை பார்த்து கலசம் வைக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் பொம்மைகள் அடுக்குவோம். ஒத்தப்படையில் தான் எப்போவுமே பொம்மைகள் எடுக்கிறது உண்டு. ஸோ இந்த வருஷம் இந்த மெயின் கோலுலையும் கொஞ்சம் ஒரு மாதிரி தீமேட்டிக்காக நம்பர்ஸ் ஒரு அடிப்படையில் தான் வச்சுருக்கேன். நம்பர் 1க்கு அதுக்கப்புறம் 2 அந்த மாதிரி அந்த நம்பர்ஸ் அடிப்படையில் தான் அரேஞ்ச்மெண்ட்ஸே பண்ணியிருக்கோம். வாவ் நைஸ் மேம், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம நவராத்திரி ஆரம்பிக்கிறோன்னா அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து அது நம்ம ஒரு ப்ரொசீஜராக ஒரு வழிமுறைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே முன்னாடியே கொஞ்சம் நிறையா படிகள் வைக்கிறதுனால முன்னாடியே ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல டைம் பார்த்துட்டு இந்த கலசத்தில் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கும். என்னோட வீட்டு ஃபேமிலி ஐ மீன் அவங்கவுங்க ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்தபடி ஒரு கலசம் வச்சு அதில் வந்து மாவிலை போட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து அரிசி பருப்பு எல்லாம் போட்டு மாதுளம்பழம், நாங்கள் வந்து மாதுளம்பழம் வைக்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி அந்த கலசம் வச்சு அதுக்கப்புறம் சுவாமி ஒன்ஸ் அடுக்கினதுக்கப்புறமா கலசம் வச்சாச்சுன்னா இங்கே சுவாமி இருக்கிற மாதிரி ஒரு இது எவ்ரிடே பூஜை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நெய்வேத்தியம் மாதிரி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறது உண்டு. ஸோ இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த 9 நாட்களும் அதே மாதிரி பண்ணிவிட்டு 10வது நாள் அன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா எல்லா பொம்மையும் தாலாட்டு பாடி படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நல்லபடியாக வாங்கன்னு சொல்லி தூங்க பண்ணிடுவோம். எல்லா பொம்மையும் தாலாட்டி பாடினா எத்தனை வாட்டி பாடுவீங்க? ஒரே ஒரு தடவை பாடுவோம். 2 பொம்மையும் சாங்கியத்துக்கு படுக்க வைப்போம். சாங்கியத்துக்காக. ஓகே ஓகே மேம். ஸோ இந்த படி நம்ம ஆரம்பிக்கும் போது இப்போ எந்த வாக்கில் இருந்து ஆரம்பிக்கணும்? கீழே இருந்து மேலே ஆரம்பிக்கும்? ஸோ எனக்கு மேலேருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வர்றது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து மேல் படியில் வந்து கொஞ்சம் பெரிய பொம்மைகள் எடுக்கிறது. அதுக்கப்புறம் எல்லா வருஷமும் வந்து இப்போது என்னோட ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்கார் முன்வர்னு, அவர் தான் வந்து ஏறுவார் மேலே ஏறி அங்கே உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து வந்து நாங்கள் பாஸ் பண்ணுவோம் ஒன்றுன்னா. ஏன்னா அங்கே மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தான் இங்கே அடுக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப நம்ம பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நடுவில் எப்படி ரீச் பண்ணுவாங்க அந்த மாதிரி, ஏன்னா படிக்கு மேலே வந்து இப்படி காலை வச்சு ஏற முடியாது. ஸோ சைடு வழியாக போய் அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ இது ஒரு விதமான ஒரு ஒரு மாதிரியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு. ஓகே, எனக்கு இப்போ இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, நம்ம கீழே இருந்து மேலே வரும்போது அப்படியே ஒரு அலை மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு, ஒரு கோவில் கோபுரம் மாதிரி. தட் இஸ் அந்த ஒரு மாதிரி ஹைட் ஆர்டர்லையும் தான் அரேஞ்ச் பண்ணணும். அப்போதான் பார்க்கவும் நல்லா ஒரு பொம்மைகளும் மறைக்காம தெரியணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், ஒரு பெரிய பொம்மை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 18 சித்தர்கள் வச்சிருக்கேன் பாருங்களேன். அங்கே பின்னாடி ஃபுல்லாக சிவன் கான்செப்ட், முன்னாடி வந்து சிவன் ரிலேட்டடான
18 சித்தர்கள் அந்த கதைகளும் மாறிடக்கூடாது. மாறக்கூடாது, அதுக்கு அதோட ஏத்த ஹைட் மாதிரி ஆர்டரும் கரெக்டா இருக்கணும். இது ஒரு பெரிய ஒரு Challenge தான். சேலஞ்ச் தான். Super, ma'am. Okay. ஆமா, அதே மாதிரி போன வருஷம் வச்ச செட்டப் அதே மாதிரி இந்த வருஷம் ரிப்பீட் பண்ணாலும் நல்லா இருக்காது. Okay. அந்த வருஷத்து தீம்க்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தி வைக்கிறது உண்டு. Super, ma'am. So இப்போ என்னென்ன சுவாமிகள்லாம் இருக்காங்க So, அப்படியே? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து சிவன் சம்பந்தப்பட்ட பொம்மைகள் வச்சிருக்கேன், இந்த பக்கம் விஷ்ணு சம்பந்தப்பட்ட பொம்மைகள் வச்சிருக்கோம். 1 அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரே உடம்புல 2 அர்த்தநாரீஸ்வரரும் இவங்க வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 2 பேருக்கு வந்து அதுவும் பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்கன்னா பாதி கிருஷ்ணர் பாதி மோகினி, சம்மோகன கிருஷ்ணர். 3க்கு வந்து மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவர்கள். அதுக்கப்புறம் வந்து 4க்கு வந்து 4 வேதங்கள், ரிக்யஜுர் சாம தர்வண வேதம். 5க்கு வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் அங்கே இருக்காங்க, பஞ்சமுக காயத்ரி, பஞ்சமுக சிவன், 5 முகங்கள் 5க்கு. 6க்கு 6 முகம் முருகர், 6 படை வீடு இங்கே. அதுக்கப்புறம் 7 வந்து சப்த கன்னிகைகள், 7 பேரும் வந்து வாகனம்ல இருக்கிற மாதிரி. 8 வந்து அஷ்டலக்ஷ்மி அங்கே இருக்காங்க, அஷ்டலக்ஷ்மி. அப்புறம் அஷ்டதிக் பாலகர்கள், 8 திசைகள், அது கொஞ்சம் ரேரான ஒரு இது. 9க்கு வந்து நவகிரகங்கள், 9 நவகிரகம் அங்கே இருக்காங்க. 10 வந்து தசாவதாரம், அந்த மாதிரி. 11 12 வந்து ஆழ்வார்கள் 12 பேர். ஸோ இந்த மாதிரி இதையும் ஒரு தீமேட்டிக்கா வைக்கணும் அப்படிங்கிறதுல இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எப்போ உட்கார்ந்து இதெல்லாம் யோசிப்பீங்க, இந்த வருஷம் நம்ம இப்படி எல்லாம் வைக்க போறோம் அப்படிங்கிற? இல்ல, அது வந்து அந்த மொமெண்ட்ல நம்மளுக்கு என்ன தோணுதோ அடுக்கும் போது இப்போ ஒரு மாதிரி அது வைக்க வைக்க நம்மளுக்கே இது பழகிடும். ஓகே மேம், நீங்க ஆஃப் கேம்ல ஒன்று சொன்னீங்க, எனக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்ல எங்க அம்மாலாம் பண்ணாங்க, அவங்கள பார்த்து நான் பண்ணேன், இப்போ வந்து பசங்களும் சில கலெக்ஷன்ஸ்ல எடுத்துட்டு வராங்க. எவ்வளவு இன்வால்வ்மெண்டா இருக்காங்க, ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான் கொண்டு போகணும் இல்லையா? ஸோ இந்த நவராத்திரி குலு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அதோட புரிதல் இப்ப இருக்க மாட்டேங்குது அவ்வளவா. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் தான் உங்களை மாதிரியான பர்சன்ஸ் தான் அதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஸோ பசங்க எவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டாக இருக்காங்க? இப்போ வந்து என்னோட டாட்டர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட தீம் நான் முழுக்க அவகிட்டே விட்டுட்டேன். நீயே ரிசர்ச் பண்ணி இந்த வருஷத்தோட தீம் பார்த்தீங்கன்னா அஷ்டாதச சக்தி பீட்டம். 18 அஷ்டாதசனா 18 சக்தி பீட்டங்கள். அம்பாலோட பாடி பார்ட்ஸ் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் விழுந்ததோ அங்கெல்லாம் ஒரு சக்தி பீட்டமாக வந்தது. ஸோ அந்த 18 சக்தி பீடங்களையும் வந்து அவளே ரிசர்ச் பண்ணி அவளே வந்து தீமேட்டிக்கா அந்த சைட்ல வச்சிருக்கா. ஆமா, என் பையன் அவரோட இன்வால்வ்மெண்ட், அவரும் வந்து தனியா பார்க் இந்த மாதிரி எல்லாம் நிறைய அந்த டீ கடை பெஞ்ச் எல்லாம் பண்ணி, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து அவரும் தனியா இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டாட்டரோட ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம இந்த வருஷத்து கோலுக்கு வந்து என் டாட்டர் வச்சிருக்கிற கோலுவை பாக்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நாம டாட்டர் என்ன படிக்கிறாங்க? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஓகே. ஸோ அவ வந்து அவளே ரிசர்ச் பண்ணி அவளே வந்து ஒரு ஒன்றும் இல்லை வந்த கெஸ்ட்கெல்லாம் அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி பண்ணும்போது இது ஒரு அவளோட பார்க்குற அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். அவங்க ஃப்ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க இன்னும் கூர்மையா கவனிப்பாங்க. யூனோ அது அப்படிதான் வந்து பாஸ் ஆன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவல். இது எல்லாரும் கண்டிப்பா அதை செலிப்ரேட் பண்ணணும். நாங்க என்ன மேம் அது டெலிஃபோனா? ஆமா, அது ஒரு அந்த காலத்து ஒரு டெலிஃபோன். அது மாமனார் வந்து எங்கேயோ போயிருந்த போது எனக்கும் ஜென்ரலாவே எனக்கும் என்னோட மதர்-இன்-லா 2 பேருக்குமே இந்த பழைய பொருட்கள் இதுல எல்லாத்துலயும் ஒரு சின்ன ஈர்ப்பு இருக்கு. அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கிற டெலிஃபோன். இன்னும் எங்க வீட்டுல லேண்ட்லைன் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கிற டெலிஃபோன். அப்படியா? ஆமா. ஓகே, அப்ப கால்லாம் வந்தா பேசலாமா? கால் லேண்ட்லைன்ல யாரும் பண்றது கிடையாது. அது ஒரு விஷயம். எப்ப கைக்கு ஸ்மார்ட் போன் வந்துச்சு அப்பத்துல இருந்து எல்லாமே மறந்தாச்சு. ஓகே. சோ பின்னாடி இங்க இருக்க தீம் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டாதச சக்தி பீட்டம்னு சொன்னேன் பாத்தீங்களா, 18 சக்தி பீட்டங்கள். அதுல வந்து ஒரு இடமும் இந்த சாங்கரி தேவி, ஸ்ரீலங்கால இருக்கிற சாங்கரி தேவியிலேருந்து நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், அப்புறம் தசரா ஃபெஸ்டிவல் தனியா வந்து சாமுண்டேஸ்வரிக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காசியில விசாலாட்சி, சாரதாம்பாள், இந்த மாதிரி 18 சக்தி பீட்டங்களும் ஒரு சின்ன இதுவா வந்து நம்ம ஒரு பிக் பண்ணி அந்த மாதிரி வச்சிருக்கோம். ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட தீம். ஓகே. எனக்கு இருக்கிற இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நவராத்திரினால நாங்க வந்து இந்த டைம் பாக்குறப்ப இந்த செட் இருக்கு. ஸோ இந்த செட்டுன்ட்டீங்களே, சாரி. ஓகே மேம். சரி, இந்த படிகள், இந்த செட்டப் இருக்கு, இந்த படிகள் எல்லாமே இருக்கு. இது அப்படி நவராத்திரி முடிஞ்ச பிறகு இந்த படிகள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிக்கிற படி தான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் இந்த நவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் பொம்மைகளை எப்படி பராமரிக்கிறோமோ இந்த மாதிரி இந்த வைக்கிற இந்த டிஸ்பிளே பண்ணுற இந்த செட்ஸையும் நம்ம இந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையும் நல்லபடியாக பராமரித்து அது எல்லாத்தையும் எடுத்து ரேப் அப் பண்ணி, இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். முன்னாடி ஒரு 10 நாள், பின்னாடி ஒரு 10 நாள். இட்ஸ் a long ப்ராசஸ். 30 நாள் இதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம ஒதுக்க வேண்டியிருக்கும்.
சோ ரொம்ப அழகா இருக்கு, கண்ணுக்கு நிறைவா இருக்கு. அண்ட் இதுல மீன் எல்லாம் கூட இருக்கு மேம். ஆமா, ஒரு ரொம்ப லைட் ரியலிஸ்டிக்கா. தேங்க்யூ. அது வந்து ஒரு குளத்துல வந்து மீன் இருக்கிற மாதிரி இங்க வச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு மேம். எப்பவுமே நம்ம பாக்குற குழு எல்லாம் பார்த்தாச்சு, அதுலயுமே எக்ஸ்க்ளூசிவா நிறைய வந்து ஆட் ஆன் பண்ணிருக்கீங்க. அண்ட் இந்த செட்டப் என்ன மேம் புதுசா இருக்கு, என்னது மாடர்ன் குழுன்னு கூட சொல்லலாம் போல இருக்கு, அப்படி இருக்கு பார்க்க. இது செட்டப் இல்ல, இது வந்து என்னோட யூஷுவல் என்னோட காஃபி கார்னர்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து மார்னிங் எந்திரிச்சு வந்து இங்கே ஒரு காஃபி குடிச்சிட்டு போனால் தான் நான் எனக்கு வந்து ஒரு 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 திருப்தியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை காஃபி செட்டப். ஸோ மெயின் கோலு ஒன்று வைப்பேன், ஒரு தீம் கோலு, ஒரு மினியேச்சர் கோலு. இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக மினியேச்சர் கோலு வந்து கார்டனில் வச்சிடலாம், பால்கனி கார்டன் என்னோடது சொல்லப்போனால் என்னோட இந்த ஏரியா. ஸோ அதை வந்து இந்த மினியேச்சர் அங்கே நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நைஸ் நைஸ் மேம். ஸோ என்னென்ன இருக்கு மினியேச்சர்ஸ்ல? ஸோ மினியேச்சர்ஸ்ல வந்து அதான் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பொம்மை வாங்குறது உண்டு. அந்த விதத்துல இந்த தடவை வந்து இந்த எல்லாம் அந்தந்த ஊரோட ஒரு சில அந்த போலீஸ் மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா மினியேச்சர், அது வந்து ரொம்ப பழசு. தட் இஸ் என்னோட அஸ்வினோட தாத்தா பாட்டியோட பொம்மைகள். அதுக்கப்புறம் இந்த பொம்மைகள்லாம் வந்து இது வந்து போர்சலின் பொம்மைகள், சிலதெல்லாம் வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது. ஸோ திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 80 years இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ராம்னு எழுதியிருக்கு, பின்னாடி பார்த்தீங்கன்னா மேட் இன் ஜப்பான். அந்த காலத்து விண்டேஜ் போர்சலின், இதெல்லாம் ரொம்ப பத்திரமா, இதெல்லாம் என்னோட பொக்கிஷங்கள்னு சொல்லலாம். என்னோட கொள்ளு தாத்தா வீட்டு பொம்மைகள். ஸோ வெரி ஓல்ட், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 90 வருஷம் இருக்கும் இந்த பொம்மைகள்லாம். அதெல்லாம் பயங்கரமா போற்றி இப்படி பயங்கரமா பாதுகாத்துட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு கிருஷ்ணர், இது வந்து போர்சலின் கிருஷ்ணர். இதுவும் வந்து ரொம்ப பழசு ஆக்சுவலி. ஓகே, ரொம்ப வித்தியாசமான பொம்மை. அந்த காலத்து பொருட்கள்லாம் இன்னுமே பார்க்க இப்போ உள்ள பொருட்கள் இப்ப வாங்குனது அந்த மாதிரி இருக்கு. சோ இந்த இது வந்து என்னோட அம்மா எனக்கு கொடுத்தது, அவங்க பாட்டியோடது. தட் இஸ் எங்க அம்மாவோட பாட்டியோட பொம்மைகள். இது வந்து நான் சிங்கப்பூர் போயிருந்த போது இந்த சைனா டவுன்ல இருந்து கலெக்ட் பண்ண 1-2. ஸோ எல்லாமே கலந்து ஒன்று வச்சிருக்கோம். ஸோ நைஸ் மேம். அண்ட் இந்த அது வந்து இந்த மாக்கல் சொப்பு சாமான்னு சொல்லுவாங்க. மாக்கல் இந்த அந்த காலத்துல வந்து இந்த இதுல தான் சமைப்பாங்க. கல்சட்டின்னு ஒன்று இருக்கு, ஒரு பாத்திரம் இருக்கு, இந்த பின்னாடி எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. அந்த கல்சட்டிங்கிற அந்த பாத்திரத்துல தான் வந்து சமைப்பாங்க. அதுல பண்ணா அந்த ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஷெல்ஃப் லைஃபும் உங்களுக்கு நிறைய வரும் சொல்லுவாங்க. அதோட மினியேச்சர்ஸ் அது. ஸோ அந்த கல்ச்சர் இதோட பெரிய வெர்ஷன் இங்க பாருங்க, இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த கல்சட்டி, இந்த குட்டி குட்டியா இருக்கு இல்லையா, அதோட பெரிய வெர்ஷன் பின்னாடி நான் பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. ஓகே, அதெல்லாமும் வந்து தட் இஸ் என் மாமியாரோடது. ஒண்ணு வந்து அவங்களுக்கு, மீதி 3-4 எல்லாம் வந்து என்னோட பாட்டி வந்து எனக்கு கொடுத்தது. வாவ், எப்படி மேம் அந்த பொக்கிஷங்கள்லாம் அப்படி பாதுகாத்து வச்சு? ஸோ இதுல வந்து இந்த போர்சலின் பொம்மைகள்லாம் வந்து என் மாமனார் வந்து 1970s வந்து நிறைய போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு இல்லையா. அவரோட அந்த காலத்து கேமரா இதெல்லாம் வந்து ஒரு சூட்கேஸ்க்குள்ள ஃபோம் எல்லாம் போட்டு ஒரு பாக்ஸஸ் இருக்கும். அவர் அது ரொம்ப பொக்கிஷமா வச்சிருந்திருக்காரு. அந்த பாக்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் எஸ்வி ஷேக்கர் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து இப்போ நான் என்னோட பொக்கிஷத்தை பராமரிக்கிறதுக்கு அதை நான் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ அப்புறம் ஒரு அந்த காலத்து விண்டேஜ் டிரான்சிஸ்டர், எனக்கு இந்த பழைய காலத்து பொருட்கள் மேலேயே எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. பழைய விண்டேஜ் டிரான்சிஸ்டர், இன்ஃபேக்ட் டெலிஃபோன் அதெல்லாமும் இருக்கு. இது மாதிரி வித்தியாசமான பொருட்கள்லாம் கலெக்ட் பண்றது. அதே மாதிரி காரைக்குடியில பார்த்தீங்கன்னா இந்த மங்கு சாமான்னு சொல்லுவாங்க, எனாமல் வேர், மேட் இன் ஸ்வீடன், மேட் இன் செக்கோஸ்லோவாக்கியா, அதெல்லாம் வந்து அந்த மேலே ஃபர்ஸ்ட் படியில் வச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததுல வந்து இந்த காலத்து பீங்கான் பொம்மைகள், நாட் ஒரு 30-40 வருஷத்து பொம்மைகள். இதெல்லாம் 80 வருஷத்து பொம்மை. அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமா வந்து திரும்பி கூட பார்க்கல, நீங்க அப்படியே உட்கார்ந்து சொல்றீங்க அங்க அது இருக்கு இங்க இது இருக்கு. ஏன்னா வச்சது நான் தானே, அதனால எனக்கு தெரியும். எத்தனை டேஸ்க்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க? இது வந்து லிட்ரலி லாஸ்ட், இப்போ வந்து நாளைக்கு இதுன்னு வச்சுக்கோங்களேன் நவராத்திரினா, இன்னைக்கு உட்காந்து என் நாத்தனார் யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த குட்டி குட்டி பொம்மைகள்லாம் இதெல்லாம் நான் அடுக்கிக்கிறேன், இதெல்லாம் நீ பண்ணு நான் பண்ணுன்னு சொல்லி நாங்களே பிரிச்சுக்கிட்டோம். இந்த தடவை வந்து என்னோட பொண்ணு தான் வந்து மை டாட்டர், ஷீ இஸ் இன் grade 8. அவங்க தான் வந்து அவங்கள சொல்லிட்டேன், நீ வந்து இந்த வருஷத்தோட தீமை நீயே ரீசர்ச் பண்ணி நீயே வச்சிடுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வருஷத்தோட தீம் முழுக்க என்னோட பொண்ணு வச்சது தான் என்னோட தீம். ஓகே, ஸோ அவங்களுமே இன்வால்வ் ஆகணும் இல்ல? ஆமா, நம்ம பண்ற ஒரு விஷயத்தையும் பார்த்து தான் குழந்தைகள் வளர்றாங்க இல்லையா. எங்க அம்மா பண்ணதை பார்த்து நான் வளர்ந்ததுனால தான் இந்த பிரம்மாண்டமான கொலு வந்து எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னா, எங்க அம்மாவுக்கு வந்து இந்த பிரம்மாண்டம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து என்னோட பாட்டியும் அப்படிதான் பிரம்மாண்டமா தான் கொலுவே வைப்பாங்க. வந்தோடனே மாமனார் தான் ஒரு இதுல சொல்லிட்டு இருந்தாரு, ஏதோ கொலு வைக்க போறா அப்படின்னு சொன்னா ஒரு 3 படிக்கு ஏதோ வைப்பா அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு பார்த்தா, திடீர்னு பார்த்தா 11 படி 13 படின்னு பெருசா வச்சிருந்தா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம எதை பார்த்து வளர்றோமோ
அதுதான் வந்து நம்ம இது பண்றோம். ஸோ அதனால என் பொண்ணு இதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால அவளுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும்னு இல்லை, அவளுக்கே அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஓகே ஸோ நைஸ். அண்ட் இந்த ஷெல்ஸ்லாம் எப்படி மேம்? இது வந்து எல்லாமே ரியல் ஷெல்ஸ். இது வந்து ஒரு 1% ஆஃப் வாட் அமௌண்ட் ஆஃப் ஷெல்ஸ் வி ஹேவ். எவ்ரி டைம் பீச்சுக்கு போகும்போது எந்த பீச்சுக்கு போனாலும் நாங்கள் எல்லாரும் ஷெல் கலெக்ட் பண்ணுறது. மெயினாக என்னோட பையன் வந்து என்ன பண்ணுவான், எவ்ரி டைம் இந்த மரீனா பீச் போகும்போதும் ஷெல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதெல்லாம் வாஷ் பண்ணி இங்கே வச்சிருவாரு. ஸோ இதெல்லாம் சரி இந்த கோலு டைமில் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு சாதாரணமாகவே இந்த செட்டப் இப்படி தான் இருக்கும். இந்த மினியேச்சர்லாம் மட்டும் தான் நான் உள்ள இந்த பொக்கிஷங்கள்லாம் மட்டும் உள்ள வச்சிருப்பேன். மீதி இந்த பிளான்ஸ் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் எப்பவுமே இருக்கிறது தான். இந்த காஃபி கார்னர் அழகுக்கு இன்னொரு அழகு சேர்த்துருக்கீங்கன்னே சொல்லலாம். வெரி நைஸ். அண்ட் எப்படி இந்த படியெல்லாம் எப்படி வாங்குனீங்க? இந்த ஒரு செட்டப் வைக்கணும்னு எப்படி தோணுச்சு? இது வந்து ஆக்சுவலி நான் இந்த தீமை டிசைட் பண்ணிட்டு இந்த வீடு ஃபுல்லா ஒரு ரவுண்ட் வருவேன். எது இந்த வருஷத்தோட தீம் இன்ஃபேக்ட் பிராஸோட முதல் படியில் பார்த்தீங்கன்னா என் மாமனாரோட அவார்ட்ஸ் எல்லாம் பாலிஷ் போட்டு அதில் ஏகப்பட்ட அவருக்கு 1990s கொடுத்த மதுரை மீனாட்சி அவார்டு, அந்த அவார்ட்ஸ் எல்லாம் அப்படியே வீட்டை சுற்றி ஒரு ரவுண்ட் வருவேன். எல்லாமே அந்த அவார்ட் ஷெல்ஃபில் இருக்கும். அதுலேருந்து எடுத்து நான் வந்து பாலிஷ் போட்டு கீழே இந்த வருஷத்தோட பிராஸில் நிறைய அவருக்கு வந்து அவார்ட்ஸ் அண்ட் அதான் வச்சுருக்கேன். ஸோ அதனால அந்த மாதிரி இந்த வருஷத்தோட தீம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரவுண்டு போனேன்னா எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மினியேச்சர் படி வந்து நாம் கோலு இந்த மாதிரி விமர்சையாக வைக்கிறோம் தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்களோட இன்வால்மெண்ட் எப்படி தெரிவிப்பாங்கன்னா, எந்த இடத்துக்கு போனாலும் வித்தியாசமாக ஏதாச்சும் ஒன்று கிடச்சிதுன்னா நமக்குன்னு கண்டிப்பாக பிக்கப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த படியும் அப்படிதான். இந்த படி இந்த மினியேச்சர் கோலு படி வந்து மாமனார் தான் பிக்கப் பண்ணார். அவரே வாங்கிட்டு வந்து அதை பெயிண்ட் எல்லாம் பண்ணி மினியேச்சர் கோலுக்கு இது கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி அவர் வச்சது. ஸோ அதனால இந்த ஃபேமிலியில் எல்லாரோட இன்வால்மெண்ட்டும் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஸோ எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் அது ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் ஆயிடுச்சு. So that's how இது அது உண்மையிலே பிளெஸ்ட்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஒருத்தருக்கு இல்ல ஃபேமிலி எல்லாருக்குமே நான் இதை வாங்கியிருக்கேன் இது வந்து செட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப. ஸோ அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்டும் வந்து சபரிமலைக்கு போகிறது உண்டு. அங்கே போனாங்கன்னா நான் பிராஸ் மினியேச்சர்ஸ் கலெக்ட் பண்ணேன். இவ்வளோதான் 1-2 கலெக்ட் பண்ணால் பரவாயில்ல, நம்ம தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதாச்சே. அதனால எல்லாரும் அதை ஞாபகம் வச்சுட்டு வாங்கிட்டு வரது உண்டு. ஸோ அண்ட் இங்கே இன்னும் நிறைய யூனிக்கான பொருள் நிறைய இருக்குது. இன்னொரு யூனிக்னஸ் என்னன்னா இது எஸ் இது என்ன மேம் நீங்களே சொல்லிடுங்க. ஸோ என் ஃபேமிலி வந்து ஒரு மியூசிக் குடும்பம் தான் சொல்லலாம். என் மாமியார் வந்து மியூசிக் டைரக்டர் ஜி ராமநாத ஐயரோட கிராண்ட் டாட்டர். ஸோ எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வித்தியாசமான ஏதாவது ஒன்று அந்த மாதிரிலாம் எங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா எந்த ஊரில் எது கண்ணில் பட்டதுனால வாங்கிடும். இது வந்து ஒரு இந்த இப்படி பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ இந்த மழையோட அந்த மழை சாரலோட சத்தம் வரும். வெரி சூதிங். நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப சூதிங்காக இருக்கும். நம்மளோட இதை கேட்கும் போது இந்த சவுண்ட் வந்து இதை கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து ஐ திங்க் ஈஜிப்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்து பிக்கப் பண்ணது. நீங்க போய் வாங்க. ஆமாம், எந்த ஊருக்கு என்ன பார்த்தனாலும் நாங்கள் வந்து அதை வாங்குறது உண்டு. அந்த ஒரு நாட்டோட மெமரியா இருக்கட்டும் அந்த மாதிரி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுதான். இந்த ஆக்சுவலி இந்த காஃபி மக்ஸும் அந்த மாதிரி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுதான். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஸ்டார்பக்ஸ்ல வந்து அந்த ஊரோட ரிமெம்பரன்ஸ்க்கு கலெக்ட் பண்றது உண்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்பக்ஸ்னா அவங்க வந்து நேம் எழுதி கொடுப்பாங்க காஃபி மக்ல. அங்க வந்து இப்போ நீங்க வந்து சென்னையோடது அந்தந்த ஊரோட ஸ்டார்பக்ஸ்ல வந்து அந்தந்த ஊரோட காஃபி மக்ஸ் கிடைக்கும். அதை கலெக்ட் பண்றது உண்டு. அப்புறம் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அவர் அதுக்கப்புறம் நீங்கள் இதை கலெக்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு ஓகே நான் வந்து இதெல்லாம் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர் அஸ்வினுக்கு அவர் வந்து கொஞ்சம் கிஃப்ட் பண்ணார். ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இயர் கோலுக்குமே நாங்கள் வந்துடுவோம் இதே மாதிரி கலாட்டா சார்பா. எஸ் கண்டிப்பாக மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். நவராத்திரி வாழ்த்துக்கள் சார். நவராத்திரி வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. ஓகே. ஸோ லாஸ்ட் இயர் நவராத்திரிக்குமே வந்திருந்தோம். பட் அன்னைக்கு வந்து நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க போல இருக்கு. அன்னைக்கு உங்களை இன்டர்வியூ பண்ண முடியல. இல்லை நவராத்திரிங்கிறது ஆம்பளைகளுடைய பார்ட்டிசிபேஷன் சுண்டல் சாப்பிட்றது மட்டும்தான். பாக்கியெல்லாம் இட்ஸ் ஒரு பெண்களுக்கு உண்டான ஒரு திருவிழா. அண்ட் வந்து நவராத்திரி பற்றி ஒரு ஆண் சொன்ன எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது நாங்கள் வந்து அந்த ஒரு அழகை நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ நவராத்திரி உருவான நவராத்திரி என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அது சிவாஜி நடித்த படம். 9 ரோலில் நடிச்சிருக்காரு. அதில் சாவித்திரியை நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நவராத்திரி அவ்வளோதான். எங்களுக்கு டெய்லி வேறு சுண்டல் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த பச்சை பயிறு அண்ட் வேர்க்கடலை சுண்டல் எனக்கு பிடிக்கும். நவராத்திரி வீட்டில் இடம் முழுக்க ஆக்குப்பை பண்ணி பாக்கி இருக்கிற இடத்துல நாங்கள் உரமாக படுத்துப்போம். இதுதான் நவராத்திரி. ரொம்ப அழகாக நவராத்திரி பற்றின ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பகிர்ந்துருக்கு. இது வந்து ஒரு கல்ச்சருக்கு அப்படியே ஒரு வம்சமாக வரக்கூடிய ஒரு விஷயம். என்னுடைய டாக்டரின்லாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா பண்ணு அப்படின்னா
மருமகள் என்பது மருமகள், இன்னொரு பொண்ணு. ஸோ அதுக்கு என் ஒய்ஃபும் ரொம்ப சப்போர்ட்டு. அப்புறம் என்ன இருக்குது, இப்போ என்னுடைய டாக்டர் யூஎஸ்லேருந்து வந்திருக்கா, எல்லாம் சேர்ந்து ஜாலியாக இது பண்ணி. சார் மேம் கிட்ட வந்து கேட்டிருந்தேன், நவராத்திரி ஃபர்ஸ்ட் டைம் நவராத்திரி கொலு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வச்சப்போ சார் என்ன சொன்னாங்க அப்படின்னு மேம் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் டைம் நவராத்திரி வச்ச பிறகு நம்ம வீட்டில் நவராத்திரி வைக்கிறாங்கன்னா அது வேற மாதிரி ஒரு வைபாக இருந்திருக்கும் இல்லையா? அது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, இது வந்து ஒரு பெரிய ஷோ ஆஃப்காக பண்ணுற விஷயமே கிடையாது. இது ஒரு கல்ச்சுரல். சில பேர் இருக்காங்க இல்லையா, ஒரு 750 ரூபாய்க்கு ஒரு 5 படி வாங்கி ஒரு அலமாரிக்குள்ளே வச்சா கூட அது நவராத்திரி தான். இது அது 9 விதமான அம்மனை அந்த 9 விதமான நாட்களில் வேறு வேறு ஃபார்மில் நம்ம வழிபடுறோம், அவ்வளோதானே. இப்போ அம்மன் வந்து ஒரு 50 அடி உசரம் இருந்தால் நான் கும்பிடுவேன், நான் இவ்வளோ வந்து ஒரு சின்ன ஒரு சிலை கொடுத்தா ஐயா இது என்னது அப்படின்னு சொல்கிறோம், அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா. இது வந்து எப்போதுமே பக்தி என்பது உணர்வு பூர்வமானது. அதை காட்டுனா காட்ட முடியாது. அது கற்பூர வாசனை மாதிரி, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல் எவ்வளோ பேர் சின்ன ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டில் இருப்பாங்க, அவங்க வந்து பெருசாக அப்படியே ஃப்ளாட்டை வளர்ச்சி பண்ணணும்னா முடியாது. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ பார்த்துருக்கீங்களா, நீங்கள் 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா 10 நாளைக்கு அவங்களே கொலுப்படி பொம்மை எல்லாத்தையும் கொண்டு இறக்கி வாடகை கொடுத்துட்டு முடிஞ்சோன்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ வீட்டில் அதெல்லாம் சேவ் பண்ணணும், திருப்பி பொம்மையெல்லாம் அடுக்கி வைக்கணும், அந்த ப்ராப்ளமே கிடையாது. அந்த மாதிரி அதனால் என்னுடைய டாக்டர் சம்பந்தி, டாக்டருடைய மாமியார் போரூரில் இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு நாள் போயிட்டு அங்கே கொலுவெல்லாம் அடிக்கிறதுக்கு அவள் ஹெல்ப் பண்ணிவிட்டு வந்தா. அது மாதிரி இது வந்து இட் இஸ் நாட் த சைஸ் தட் டிசைட்ஸ், இட் இஸ் யுவர் ஃபெய்த் தட் டிசைட் இந்த ஃபெஸ்டிவல், அவ்வளோதான். அண்ட் வந்து நீங்களுமே நிறைய இன்வால்வ்மெண்ட் பண்ணுவீங்க. எனக்குமே வந்து எங்கள் மாமனார் வந்து சில பொருட்கள்லாம் பல பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, இது கரெக்டாக இருக்கும். மேலே அந்த மினியேச்சர் படி அதையுமே சொன்னாங்க. அதில் எல்லாம் வச்சுட்டாங்க, ஐயப்பனை காணும்ட்டா, அது எங்கேயோ போச்சு. அது ஏன்னா இன்னும் ஒரு 10-15 டப்பா பிரிக்கவே இல்லை. சரின்ட்டு இவங்க ஏதோ இன்னொரு வீட்டு கொலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நான் போய் இந்த டேங்கில் போய் ஒரு சின்ன இது வாங்கிட்டு வந்து வச்சேன். ஒரே ஷாக் அது. ஆனால் அது படியை விட ரொம்ப சின்னதாக இருந்ததுனால இங்கே பூஜை ரூம்லேயே இன்னொரு ஐயப்பன், அந்த ஐயப்பனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹெல்ப் பண்ணணும், இடைஞ்சல் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அண்ட் இந்த கொலு செட்டப் பற்றி சொல்லுங்கள் சார், அவங்க செட் பண்ணிட்ட பிறகு எப்படி இருந்துச்சு? இது வந்து இட் இஸ் நாட் ஒரு நாள்லேயோ ஒரு இடத்துலையோ வாங்கின பொருட்களே கிடையாது. பல வருஷங்கள் பல இடத்துல தான். அந்த சிங்கம் வந்து காசிக்கு போன போது வாங்கினது, வாரணாசியில் வாங்கினது. அது சுகர் வந்து எனக்கு கும்பகோணத்துலேருந்து பண்ணி கொடுத்தது. அது மாதிரி சிலதெல்லாம் நிறையா விஷயங்கள் எனக்கு கிஃப்டாக வந்தது. அந்த ஒரு இதில் இருக்கும் பிளாஸ்டிக், இது அதெல்லாம் எடுத்து போட்டு அது எல்லாரையும் இது பண்ணுது. இது வந்து இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுற்றியே வாங்கினது. இந்த ஊஞ்சலில் இருக்கிற விநாயகர் ஏதோ கிஃப்டாக வந்தது. நடராஜர், இது மதுரை மீனாட்சி, எல்லாம் டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம். இந்த தசாவதாரம்லாம் அவள் கலெக்ஷன் தான் எல்லாமே. இந்த யானைகள், தசாவதாரம். இது இன்ஃபேக்ட் என் பேத்தியை கேட்டால், பேரனை கேட்டால் இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவேன். எஸ், அதுவுமே சொன்னாங்க. நான் வந்து எங்கள் வீட்டு நாய் இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத பார்த்துப்பேன். ஓகே சார். ஸோ எஸ் சார், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. சந்தோஷம். ஏன்னா இந்த கொலு பார்க்கணுமாங்க. கொலு எல்லாரும் எல்லா டயத்துலையும் எல்லார் வீட்டுக்கும் போய் பார்க்குறதுங்கிறது கஷ்டம். இப்போ நம்மளே எல்லா நாளைக்கும் வாங்க அப்படின்னா எல்லா நாளைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்தால் நம்ம எப்படி மற்றவங்க இன்விடேஷன் ஆனர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயம். அண்ட் இது ஒரு விஷயத்தில் பெருசாக சொல்லணும் என்னென்னா, என்னுடைய மருமகள் வந்து முதலமைச்சருடைய மனைவி துர்கா சார் என்ன இன்வைட் பண்ணணும் அங்கிள் அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட என் மருமகளுக்கு கொடுத்தோன்னே, நீங்கள் கொலுக்கு உங்களை கூப்பிடணும், நான் எப்போ வந்து கூப்பிட்றேன், என்னத்துக்கு கூப்பிட்றது, இதாக கூப்பிட்டீங்களே, இதுக்கு எதுக்கு நீ இதுக்காக நேரம் நீங்கள் வரணுமா, என்ன டைம் சொல்லுங்கள், என்ன டேட்டு சொல்லுங்கள். இல்லை 26 சாயங்காலம் 26 சாயங்காலம் 6 மணிக்குன்னு சொல்லிவிட்டேன். கரெக்டாக 26 நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு ஃபோன், கரெக்டாக 6 மணிக்கு வரணுமா, கொஞ்சம் லேட்டாக வரலாமா, 2 கல்யாணத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா. என்னங்க இது, நாங்கள் 6 மணின்னு சொன்னது 6 மணி தான், நாங்கள் அதுக்கப்புறம் ராத்திரி இங்கே தான் தூங்க போகிறோம், ராத்திரி வரைக்கும் இங்கே தான் இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8:30க்கு வந்தாங்க. ஒரு 20 minutes ஷி வாஸ் அவ்வளோ ஒரு அவ்வளோ பழகிய ஒரு நெருங்கிய உறவுக்காரங்க மாதிரி
எல்லோரும் அதுக்குள்ளே துர்காமா வந்திருக்காங்க, துர்காமா வந்து ஏகப்பட்ட செல்ஃபி அவங்களோட. அந்த மாதிரி வந்து அதுதான் சொல்கிறது. எப்போதுமே ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் ஜாஸ்தியாக பவர் ஜாஸ்தியாக சில பேருடைய குணங்கள் மாறும். எனக்கு திரு ஸ்டாலின் ஃபேமிலி, கலைஞர் ஃபேமிலியெல்லாம் 40 வருஷமாக பழக்கம். இவங்க கல்யாண புதுசுலேருந்து நான் பார்த்துட்டு வரேன். இவங்கெல்லாம் கோபாலபுரத்தில் இருந்தது. அன்னைக்கு எப்படி நான் பார்த்தேனோ திரு ஸ்டாலின் மனைவியாக அப்படியே தான் இருக்காங்களே ஒழிய நான் சீஃப் மினிஸ்டர் ஒய்ஃப் அதெல்லாம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. இங்கேன்னு இல்லை. திடீர்னு பார்த்தா சாய்பாபா கோயிலுக்கு தனியாக அவங்க பாட்டுக்கு ஒரே ஒரு அசிஸ்டண்ட் ஒரு லேடியை வச்சுன்னு அவங்கள யார் வேணால் அவங்ககிட்ட பேசலாம். அவங்க அந்த கட்சி பவர் எதுவுமே இல்லை. ஒரு பக்தைனா அந்த பக்தியாகவே வந்துட்டு போகிற அந்த குணம் அது அவங்கள வந்து ரொம்ப சிறப்பாக வாழ வைக்கும். இது நவராத்திரியில் என்னுடைய ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு. சூப்பர் சார், ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க. அண்ட் இப்போ வந்து நவராத்திரி அப்படிங்கிறது அடுத்த ஜென்ரேஷனுக்குலாம் தெரியுமா? அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்க. கூகுள் போட்டால் 300 வருஷம் முன்னாடி யார் நவராத்திரி கொண்டாடினாங்க, அன்றைக்கி என்ன புடவை கட்டின்னு வந்தாங்க வரைக்கும் வந்துருச்சு. எல்லாம் அடுத்த வருஷத்துக்கு என்ன புடவை கட்டிக்கிறது வரைக்கும் அது சொல்லும். எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ என்னுடைய பேத்தி தான் இந்த சக்தி பீடத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணான். நேற்றுக்கு வாயில் ரத்தம் வர அளவுக்கு ஒவ்வொரு பேட்சாக சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் தாத்தா முடியல, தாத்தா ரெக்கார்ட் பண்ணி போடுங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தேன். It's only 13 years 8th standard படிக்கிறா. அது சொல்கிறா இங்கே இந்த ஃப்ளூ வந்து ஃப்ளூ. அது ஆக்சுவலாக திருவிளையாடல் கதை. தக்ஷன் யாகத்துக்கு மாப்பிள்ளை சிவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா அவரை கூப்பிடாது, நான் இதில் இல்லைன்ட்டு நம்ம சக்தி தேவி அந்த தீயில் குதிச்சிடுறேன். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது அந்த பார்ட்ஸ் ஆஃப் பாடி முழுக்க இந்தியா முழுக்க பரவிருக்கு. அது அந்த பீடங்கள் ஆகிடுச்சு. அதுக்கு தான் 18 பீடங்கள் ஃபண்டமெண்டல். அதுக்கப்புறம் 51 108 எல்லாம் இருக்குது. அதை வந்து கிறிஸ்பா அவளுடைய கான்வென்ட் லாங்குவேஜில் தங்கிலீஷில் மேக்ஸிமம் அதை சொல்லணும். நீ என்ன தூய தமிழில் பேசுகிறேன்னு சொல்ல முடியாது. பட் தமிழில் எல்லாம் தான் செய்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பேசிக்காக எப்போ தமிழ்நாட்டில் இருக்கோமோ தமிழ் குழந்தைங்களோ தமிழ் படிக்கணும். ஸ்கூலில் சொல்லி தராங்களோ இல்லையோ நம்ம டியூஷன் வச்சு. ஆனால் இன்னுமே ப்ராப்ளம் இல்லை. என்னுடைய பேரன் பேத்தி 2 பேர் ஸ்கூல்லையும் தமிழ் ரொம்ப ஒரு முக்கியமானதா. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக சார். ஸோ சார் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி நன்றி சார். அனைவருக்கும் என்னுடைய நவராத்திரி தின வாழ்த்துக்கள். மறுபடியும் அடுத்த ஃபெஸ்டிவலில் கூப்பிடுவாங்க, பார்ப்போம். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். Sacred Needs உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். விசிட் sacredneeds.com. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.